ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இந்த தையல் மிஷினை வாங்கினோம். எகிப்து லெட்டர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஒரு தைக்கிற டிசைனு. இதுல நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நம்ம இதுல செட் பண்ணோம்னா இதே மாதிரி நம்ம தையல் தைக்கலாம். கொஞ்சம் அழுக்கா இருக்கு, நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணிக்குவோம். கிளீன் பண்ணும் போது தான் நோட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, அந்த பேப்பர் கூட பிக்காம யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அது பிக்க வேணாம். வெளியில கொஞ்சம் பார்க்க நீட்டா தான் இருக்கு, ஆனா இந்த இடம்லாம் கொஞ்சம் உடஞ்சு போய் கிடக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பெடல் நம்ம அமுக்கும் போது அதை வந்து சுத்தம். இது எல்லா பக்கம் தெரியும். இந்த மிஷின்ல உள்ள நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கும். அது ஜாமானா கூட இந்த மாதிரி மிஷின் ஓடாம இருக்கும். இங்க வந்து பிடிச்சுக்க. இல்லைன்னா எல்லாம் ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதை முதல்ல செக் பண்ணி பார்க்க முத. நம்ம டேரக்டா கனெக்ஷன் கொடுத்து பார்க்காம எதுவும் இல்லை. அதில் 2 வகை வருது, எப்படி கொடுக்கணும்னே தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை கலட்டி உள்ள கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். உள்ள என்னோட டைல்ஸ் கல் கிடக்கு. டி நூலை இங்கே சுற்றி வச்சிருக்காங்கடா. நூல் இல்லை, கம்பி. இங்கே வேற தீ பிடிச்ச மாதிரி இருக்கு. இது ரொம்ப பழைய மெக்கானிசமா இருக்கு. இது எப்படி வேலை செய்யணும்னு தெரியல. ஆனால் நெட்ல பார்த்தோம். எப்படி வேலை செய்யுதுன்னா, கரண்ட் வந்து இங்கே வந்து இந்த வயர் மூலமா அப்படியே கண்டினியூஸா பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதுல வந்து இங்கே அதிகமான கரண்டும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக அந்த கரண்டோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே வரும். இப்போ இதை நம்ம பெடல் பண்ணும் போது இங்கே இருக்கும் போது கம்மியான ஸ்பீட்லையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்ட அதோட ஸ்பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுல ப்ராப்ளம்னு வந்தா இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து ஹீட்ல மெல்ட் ஆகிடும். அதை நம்ம கிளீன் பண்ணாலே போதும். இப்போ எல்லாம் மாட்டியாச்சு. இந்த வயர் கனெக்ஷன்லாம் இப்படி ஓப்பன்லேயே இருக்கு. இப்படியே விட்டா ஷாக் அடிக்கும். அதனால வந்து வயர் கனெக்ஷன்லாம் புதுசாக மாற்றிடுவோம். நமக்கு இப்போ நூல்லாம் மாட்டிட்டு நம்ம தச்சு பார்ப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டு தச்சு பார்க்கும்போது ஒழுங்காக தைக்கலை. மேலே இருக்க நூல் கரெக்டாக உள்ளே போகுது, கீழே இருக்க நூல் டப்பியில் வர நூல் வந்து ஒழுங்காக சுத்த மாட்டேங்குது. ஒரு வழியாக அதையும் சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தச்சு பார்ப்போம். நல்லா நீட்டாகவே தச்சிருக்கு.